ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் நம்ம 5.1 ஆம்ப்ளிஃபையர் பற்றி பார்க்கலாம். அக்ரிலிக் ஷீட் யூஸ் பண்ணி இந்த ஆம்ப்ளிஃபையர் நம்ம மேக் பண்ணியிருக்கோம். மேலே மேட் பிளாக்கும் சென்டராக ஷைனிங் பிளாக் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் அந்த கோல்டு கலர் அந்த ஃபினிஷிங் கொடுத்துருக்கோம். கண்ட்ரோல் நாப்ஸ் எல்லாமே இம்போர்ட்டடில் யூஸ் பண்ணியிருக்கேன். லுக்கு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நல்லா நீட்டாக வந்திருக்கு. ஃப்ரண்ட் பேஜ் பார்த்துடலாம். சப் வால்யூம் கண்ட்ரோல், டாகிள் சுவிட்சு, யூஎஸ்பி ஆன் ஆஃப்காக யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் ஆக்ஸுமே இதுலேயே செலக்ட் ஆகிடும். எல்இடி ஆன் ஆஃப்காக கொடுத்துருக்கோம். பேஸ் கண்ட்ரோல், ட்ரிபிள் கண்ட்ரோல், ஃப்ரண்ட் வால்யூம் கண்ட்ரோல், ரியர் வால்யூம் கண்ட்ரோல், சென்டர் வால்யூம் கண்ட்ரோல், இது மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல், இது பவர் ஆன் ஆஃப் சுவிட்சு. பேஸ் நியூட்ரல் ரெண்டுமே பக்காவாக கண்ட்ரோல் ஆகும். கம்ப்ளைண்ட் அந்த அளவுக்கு இருக்காது. நம்ம யூஸ் பண்ணுற சுவிட்சஸில் நம்மளுடைய லோகோ கொடுத்துருக்கோம். யூஎஸ்பி பிளேயர் பார்த்திங்கன்னா பகாரில் கொடுத்துருக்கோம். அதுக்குண்டான போட்டு இதிலே நம்ம டிசைன் பண்ணி நல்லா நீட்டாக கொடுத்துருக்கோம். பேனலோடைய லுக்கை பாருங்கள். நல்லா நீட்டாக எந்த ஒரு பிசுறு இல்லாமல் ஃபினிஷிங் நல்லா வந்திருக்கு. நீட்டாக பண்ணியிருக்கோம். பேக் சைட் பார்த்துடலாம். ஃபியூஸ் ஹோல்டர் ஒன்று நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஏசி கார்டு நல்லா ஹெவியாக ரெகுலராக நம்ம போடுற மாதிரி ஹெவியாக தான் போட்டிருக்கேன். 2 ஸ்கொயர் எம்எம்மில் ஒயரு ப்ளஸ் 5 ஆம்ஸில் டாப் கொடுத்துருக்கோம். எதுக்காக நம்ம இந்த மாதிரி ஹெவி பண்ணுறோன்னா, நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருந்தால் தான் நமக்கு அதுக்கு உண்டான அவுட்புட் கிடைக்கும். 12 வோல்ட்டில் ஒரு ஃபேன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்பீக்கர் சர்க்கிட் 3 யூஸ் பண்ணியிருக்கோம். ஆர்சி சர்க்கிட் 1 யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் உங்களுக்கு யூஎஸ்பிலேருந்து வரக்கூடிய ஒரு ஆக்ஸ் இதில் வந்துடும். ரெண்டு உங்களுக்கு சுவிட்ச் மூலிமா கண்ட்ரோல் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்டீரியர் பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து பார்த்துடலாம். டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா 24024 8 ஆம்பியர் ஹெச்டி காயில் யூஸ் பண்ணியிருக்கேன். லேசர் பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த ரஸ்ட் கோட்டிங் கொடுத்துருக்கோம் டிரான்ஸ்ஃபார்மரில் ப்ரௌன் கலரில். அந்த ரஸ்ட் பிரச்சனை நம்மளுக்கு இருக்காது. அதுக்கு தேவையான பவர் சப்ளை போட்டிருக்கோம். ஐசின்னு பார்த்தீங்கன்னா 5 சேனலுக்கு 2050 சிங்கிள் பவர் சப்ளை யூஸ் பண்ணியிருக்கோம். சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா 2 டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் சிங்கிள் பவர் சப்ளைக்கு உங்களுக்கு ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் தேவைப்படாது. கெப்பாசிட்டர்லேயே உங்களுக்கு வோல்ட் நின்றுக்கும். ஐசி போயிட்டு உங்களுக்கு ஸ்பீக்கர் போகாது. டிரான்சிஸ்டருக்கு மட்டுமே நம்ம ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்கோம். யூடியில் நல்ல பெரிய ரிலே இருக்கும். தெளிவாக நீட்டாக பண்ணியிருக்கோம். இந்த பவர் சப்ளை ஃபேனுக்காக மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஃபேனோட கிரவுண்டு வேறு எதுலையுமே மிக்சிங் ஆகக்கூடாது. பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன். அப்படி மிக்ஸ் ஆச்சுன்னா ஃபேனோட சவுண்டு உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸில் பாட்டு ப்ளே ஆக சொல்ல அந்த நாய்ஸ் உங்களுக்கு இருக்கும். ப்ரோலாஜிக்னு பார்த்தீங்கன்னா வசந்தில் பூம் 2 யூஸ் பண்ணியிருக்கோம். நல்லா நீட்டாக இருந்தது. இதில் ஒரு சில ஆல்ட்ரேஷன்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். சென்ட்ரு, சப்வூஃபரு ரெண்டுத்துக்கு மட்டும் சின்ன சின்ன ஆல்ட்ரு பண்ணியிருக்கோம். இது 12 வோல்ட்டு பார்த்தீங்கன்னா பக் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இது லைட்டு, ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போர்டு, அதுக்கப்புறமா வியூ மீட்ரு 2 யூஸ் பண்ணியிருக்கோம் ஃப்ரண்ட்டில். நம்ம அதை வீடியோவில் ஆட் பண்ணுறோம். டெஸ்டிங் வீடியோவுமே நம்ம ஆட் பண்ணுறோம். இந்த பக் போர்டு பார்த்திங்கன்னா யூஎஸ்பி பிளேயருக்காக கொடுத்துருக்கோம். யூஎஸ்பி பிளேயரை பூஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த கெப்பாசிட்டர் நம்ம கொடுத்துருக்கோம். வயரிங்லாம் பாருங்கள் நீட்டாக பண்ணியிருக்கேன். கண்ட்ரோல் எல்லாமே எல்கானில் யூஸ் பண்ணியிருக்கோம். பேஸ் ட்ரிபிளுக்காக பிஎஃப் 2 ஆட் பண்ணியிருக்கோம். தேவையான இடத்துல ஷீல்டு ஒயரும் நம்ம யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். எந்த ஒரு ஒயரும் நம்ம ஒட்ட கிடையாது. இதை பாருங்கள், ஒயர் எல்லாமே ஃப்ரீயாக தான் இருக்கும். அதுமாதிரி ஃப்ரீயாக விட்டு ஒயரிங் பண்ண பழகுங்க. நம்ம ஒட்டிட்டோன்னா சர்வீஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதேமாரி எல்லா ஒயருக்குமே ஸ்லீவ் போடாதீங்க. நாளைக்கு யாராவது ஃபால்ட்டு பார்க்குறாங்கன்னா ஃபுல்லாக பிரிச்சுட்டு பார்க்குற மாதிரி ஆகிடும். அது பார்த்துக்குங்க. ஃபினிஷிங்லாம் பாருங்கள், நல்லா ஒரு ப்ரொஃபஷ்னல் லுக் கொடுக்கும். ஸ்பீக்கர் அவுட்புட்டுக்கும் ஸ்பீக்கர் ஒயர் யூஸ் பண்ணியிருக்கேன். பவர் சப்ளைக்கு பார்த்தீங்கன்னா 1.5 ஸ்கொயர் எம்எம்
ஒயர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் ஃபினோலக்ஸில். நம்ம இந்த மாதிரி கேஜ் ஆன ஒயர் யூஸ் பண்ண சொல்ல டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து அந்த 8 ஆம்பியர் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ட்ராவல் ஆகும். ரிப்பன் ஒயர் நம்ம யூஸ் பண்ண சொல்ல அந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்காது. இதில் ஒரிஜினல் ஐசி தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நல்லா தெளிவாக நீட்டாக பண்ணியிருக்கோம். ஒயரிங்லாம் பாருங்கள், நீட்டாக பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நம்ம 3 கோர் ஒயர் வந்து யூஸ் பண்ண சொல்ல எர்த் ஒயர் வந்து கிரவுண்ட் பண்ணுறேங்க. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு ஆம்ப்ளிஃபையரு. நல்லா நீட்டாக தெளிவாக இருக்கும். பவர் சப்ளைக்கெலாம் நல்லா ஸ்லீவ் போட்டு சேஃப்டியாக வந்து பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெஸ்டிங் வீடியோவும் பார்த்துடலாம். இந்த மாதிரி ஆம்ப்ளிஃபையர்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் காண்டாக்ட் பண்ணுங்கள். பெஸ்ட் ப்ரைஸில் வந்து பண்ணித்தரலாம். இந்த கஸ்டமர் வந்து நல்லா டைம் கொடுத்தாரு. நம்ம வந்து நீட்டாக வந்து பண்ணியிருக்கோம். சின்ன ஒரு ஹம்மிங் கூட இருக்காது. நல்லா தெளிவாக வந்து ஆம்ப் வந்து வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷனாக வந்து இருக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு. நம்ம சேனலில் 95% சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறாங்க. பண்ணிவிட்டு பாருங்கள், எனக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கொஞ்சம் மோட்டிவேஷனாகவும் இருக்கும். பேனல் எப்படி வந்திருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டெஸ்டிங் வீடியோ வந்து பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது ஆம்ப்ளிஃபையருடைய ஃப்ரண்ட் லுக்கு. அதில் நீட்டாக வந்து போட்டிருக்கோம். வியூ மீட்டரும் சரி, எல்இடியும் சரி, குவாலிட்டியாக வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் இப்போது ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன் நான் ஆம்பில். மேக்ஸிமம் நீங்கள் ஒரு ஆம்ப்ளிஃபையர் வந்து டெக்னீஷியன் கிட்ட வந்து ரெடி பண்ணுறீங்கன்னா அதுக்கு சூட் ஆகிற சப்வூஃபரு அவர்கிட்டே வந்து சொல்லிவிடுங்க, பண்ணி கொடுத்துருவாங்க. எதுக்காக சொல்கிறோன்னா, நம்ம வந்து ஒரு ஸ்பீக்கர் வந்து வச்சுருக்கோன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணுவோம். உங்களுடைய சப்வூஃபர் கொடுத்தீங்கன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி பண்ண சொல்ல நம்மளால் ஆல்ட்ரேஷன் பண்ணி பேஸ் அழகாக கொண்டு வர முடியும். ஒரு லாங் பேஸும் கொண்டு வரலாம், ஸ்மூத்தான பேஸும் கொண்டு வரலாம், நல்ல ஸ்ட்ரென்த்தான பேஸும் வந்து கொண்டு வந்துடலாம். நம்ம ஸ்பீக்கர் வந்து இந்த சப்வூஃபருக்கு ஒரு சப்வூஃபருக்கு நம்ம அலைன்மெண்ட் பண்ணிட்டு இன்னொரு சப்வூஃபர் வந்து யூஸ் பண்ண சொல்ல நம்மளுக்கு அந்த கரெக்டான ரிசல்ட் வந்து கிடைக்காது. மேக்ஸிமம் டெக்னீஷியனே வாங்கி தர சொல்கிறேங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எந்த பாக்ஸு என்ன சப்வூஃபர் நம்ம ஆம்புக்கு வந்து மேட்ச் ஆகுன்றது அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து தெரியும். இந்த கஸ்டமர் நம்மக்கிட்ட ஆம்பை மட்டும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. சப்வூஃபரும் நம்ம தான் ரெடி பண்ணி தரப்போகிறோம். அது கொஞ்சம் டைம் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருந்தார். நம்ம பக்காவாக ரெடி பண்ணி கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. உங்களுக்கு டெஸ்டிங் வீடியோ வரும், பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தொடர்ந்து போட்டோன்னா காப்பிரைட் இஷ்யூ வந்து இருக்கும். அதுக்காக நான் அதுக்கேற்ற மாதிரி ப்ளே பண்ணுறேன். ஹெட்செட் போட்டு கேளுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நீட்டாக வந்து வந்திருக்கு. உங்களுக்கு அந்த சில்னஸும் பாருங்கள், நல்லா சூப்பராகவே வந்திருக்கு. எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுக்கு லைவாக செக் பண்ண சொல்ல நல்லா இருக்குது. ஹெட்செட்டில் வந்து எப்படி ப்ளே ஆகுதுன்னு தெரியல. நார்மலாக தான் ப்ளே ஆகும். ஒரு 50% வந்து ஃபீல் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளே கண்ட்ரோல் பண்ணுறதுனால ஒரு டைம்
கொஞ்சம் வால்யூம் அதிகமாக இருக்கலாம், இல்லை கம்மியாக இருக்கலாம் ஹெட்செட்டில். ஏன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோஸ் வந்துட்டுருக்கோம். இன்னும் ஒரு 2 ஒர்க் போயிட்டுருக்கு. நம்மளை ட்ரஸ்ட் பண்ணி ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணுங்கள். நம்ம நீட்டாக ரெடி பண்ணி தரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.